நேயர்களே, மீண்டும் பரபரப்பு செய்தியில அதிமுக முடிவுக்கு வந்ததா அதிமுக இணைப்பு முயற்சி என்பது இந்த விவாதத்துடைய தலைப்பு. ஆம், முடிவுக்கு வந்து விட்டது. இனி அந்த பேச்சுக்கே இடமில்லை. இவர்கள் சேர்வார்கள், அவர்கள் சேர்வார்கள், இந்த நாளுக்குள்ள சேர்வார்கள் என்று சொல்வதெல்லாம் கட்டுக்கதை. நீக்கப்பட்டவர்கள், குறிப்பாக ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சொல்றார் திரு எடப்பாடி பழனிசாமி. நீக்கப்பட்டவர்கள் தான், அவர்களை இணைக்கிற பேச்சுக்கே இடமில்லை என்று கதம் என்று கூறுகிறார். அந்த 6 பேர் 12 பேர் முயற்சி செய்யறாங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறார். அந்த 6 பேர் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய அதிமுக சீனியர்கள் அப்படின்னு அடிப்பட்ட பெயர்கள் ஒன்றுதான் மூத்த முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி. அவர் மீது ஊழல் வழக்கு பாய்ந்திருக்கு. அவருக்கு எதிர்பாராத குவார்ட்டர்ஸிலிருந்து சப்போர்ட் வருகிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த நடவடிக்கையை கண்டிக்க திரு வேலுமணி மீதான இந்த வழக்கை கண்டித்து அறிக்கை விடுகிறார் திரு O பன்னீர்செல்வம். இது அதிமுகவை இணைக்க நடக்கக்கூடிய முயற்சியை தடுப்பதற்கான சதி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பாய்கிறார். இது என்ன புது ரூட்டாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழ முடிவுக்கு வந்ததா அதிமுக இணைப்பு முயற்சி விவாதிக்கலாம். இந்த விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு சேலம் மணிகண்டன், முன்னாள் MP திரு KC பழனிசாமி, முன்னாள் MLA திரு தனியரசு, மேலும் விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். நான் திரு KC இருந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எப்ப கலைக்க போறீங்க அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை? அதான் முடியாது, கதம் ஒருங்கிணைப்பு இணைப்பெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு ரூல் அவுட் பண்ணிட்டாரே, வீட்டோ பண்ணிட்டாரே. இனி என்ன வேலை ஒருங்கிணைப்புக்கெல்லாம்? அதாவது மீண்டும் அதிமுக ஆளுகிற கட்சியாக பொறுப்பேற்கிற வரை இந்த ஒருங்கிணைப்பு முயற்சிகள் தொடரும். அதாவது இது எப்ப முடிவுக்கு வரும்னா, ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுக்கூட்டத்தில் அறிவிச்சுட்டா உடனே அது முடிவுக்கு வராது. ஆனா அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமியோ அல்லது வேறு யாராவதோ அதிமுகவில் முதலமைச்சராக பொறுப்பேற்று அதிமுக ஆட்சி அமைக்கிற பொழுதுதான் அது முடிவுக்கு வரும். ஆனா இந்த பிரச்சனையை நாங்களே அமைச்சு போங்கிறார். இப்ப இருக்கிற அதிமுகவுடைய பலம் போதுங்கிறார். 5 பேர்லாம் 6 பேர்லாம் சேர வேண்டியது இல்லைங்கிறார். அதுல அவர் உறுதியா இருக்கிறார். அவர் மனம் மாறாமல், அவர் நிலை மாறாமல் இந்த ஒருங்கிணைப்பு இணைப்பு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இல்ல, அதாவது அதிமுகவினுடைய நோக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதா இல்ல எடப்பாடி பழனிசாமி மனதை மாற்றுவதா அப்படின்னு பாருங்க. இது எதுவரை தொடரும்னு கேட்டீங்க இந்த இணைப்பு முயற்சி. அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை முன்வைக்கணும். என்ன, இப்ப மெகா கூட்டணி வரும் அப்படின்னு சொல்றாரு. திமுக கூட்டணியிலிருந்து சில பேர் பிரிந்து வருவார்கள்னு சொல்றாரு. அப்படி வருவதற்கான இந்த சாத்திய கூறுகள் எதுவுமே தெரியல. திருமாவளவன் கூட மீண்டும் அந்த திமுக கூட்டணி தான் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியும் உறுதிப்படுத்தி இருக்குது. அப்ப அங்கிருந்து யாரும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. NDA கூட்டணி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு இன்டாக்டா இருக்கிறாங்க. இதை தாண்டி இருக்கிறது சீமானும் விஜயும் தான். அப்ப இதுல யார் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணிக்கு வர்றாங்க? இது மாதிரி இவங்கெல்லாம் என்னோட கூட்டணி கட்சிகள், இது போல நான் வெற்றி வாய்ப்புக்கு திட்டமிட்டு இருக்கிறேன், இதுதான் என்னுடைய வியூகம் என்று நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில கூட அவரிடத்துல எந்த திட்டமும் இல்ல. மாறாக திட்டம் வெளியில சொல்லுங்கிறதுனால வாய்ப்புகளை குறைத்துக் கொள்கிறார். இந்த தருணத்துல ஏன் அவர் அவர் இணைப்பு முயற்சி இல்லைங்கிறார்? மதுரவாயில அதிமுக கூட்டம் இல்லை இல்ல, அதுதான் நான் கேட்கிறேன். அதிமுகவுடைய நோக்கம் ஆளுகிற கட்சியாக வருவதா இல்ல இணைப்பு இருக்குதா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி திருப்தி அடைஞ்சாரா இல்லையா? இல்ல எடப்பாடி பழனிசாமி யாரு கூட சந்தோஷமா பேசுறாரு, யாரு கூட கோவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு என்பது அதிமுக தொண்டனுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு முக்கியமா? அவர் பேசிய நிகழ்ச்சி எது? அண்ணா பிறந்த நாள் விழா. அப்ப அண்ணா பிறந்த நாள்ல வெளியிடுகிற செய்தி என்னவாக இருக்கணும்? அண்ணாவின் வழியிலிருந்து, அண்ணாவின் திராவிட சித்தாந்தத்திலிருந்து திமுக விலகி செல்கிறது, இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய. அந்த கூட்டத்தில் சொன்ன செய்தி என்ன? இது ஹைலைட் ஆச்சு. இல்ல, திமுக மீடியாக்கள் எது ஹைலைட் ஆகுது சொல்லுங்க? மீடியால எது ஹைலைட் ஆகுது? நீங்க மீடியால இனிமேல் நீங்க கேக்குறீங்கல்ல, இணைப்பு இல்ல, கதம் இதுதானே ஹைலைட் ஆகுது. அவர் திமுக பத்தி பேசுறதே ஹைலைட் ஆகாது இல்ல. அப்ப நீங்க ஒண்ணு
இதுதான் எங்க ஆல்டர்னேட் பிளான், இப்படித்தான் நாங்க ஆட்சி அமைக்க போறோம் என்று வலுவான முன்னெடுப்பை எடுக்கணும். இன்னும் இணைக்க முடியும், ஆட்சியை அமைக்கணும். இந்த இரண்டு நடக்காத வரை வலிமை பெற வேண்டும் அதிமுக, தன் கட்சி ஜெயிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அதிமுக தொண்டனை விரும்புறான். அப்ப அவன் ஒன்றிணைந்த அதிமுக தேவை என்கிற கருத்து வலுவடையத்தானே செய்யும். பாயிண்ட் டேக்கன் திரு கேசிபி. திரு மணிகண்டன், அன்பு வணக்கம். திரு மணிகண்டன், பாத்தீங்களா வேலுமணிக்கு ஆதரவா வந்திருக்கக்கூடிய குரலை கேட்டீங்களா? தான் ஆடாவிட்டாலும் தசை ஆடும். பாத்தீங்களா, அதிமுக ரத்தம் கொதிக்குது. திரு வேலுமணிக்கு ஆதரவா ஓபிஎஸ் வர்றார். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நவீன நாரதர் அதிக்கு வணக்கம். அது இதுல ஒரு விஷயம் ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. அதிமுகவுல இணைப்புக்கு யார் முயற்சித்தார்கள்? அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாராவது அதுக்கான முயற்சி பண்ணாங்களா? இல்ல பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் யாராவது அதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்களா? என்னைக்கு அந்த 3 பேரும் கட்சியினுடைய பொதுக்குழுவால் நீக்கப்பட்டார்களோ அன்றே அவர்களுக்கான இரும்பு கதவு அடைக்கப்பட்டது. அதை விட்டுட்டு பத்திரிகையில கழுகாரு, முழுகாரு, பம்பானந்தா, ஆந்தையாரு இந்த மாதிரி அவங்க ஏதாவது எழுதி இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு எல்லாம் மீறி போகுது. அப்படிங்கறதுனால பிறந்த நாள்ல அது ஒரு செய்தியா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரகடனமா பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேங்க. அந்த காலத்துல கண்ணதாசன் பாத்தீங்கன்னா காமராஜருக்கு தூது விட்டாராம். அதோட நவீன பாடல் என்ன கேட்டீங்கன்னா, அந்த தவுசாயி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை நாள் பார்க்க சொல்லடி அப்படின்னு சேதி நம்பிக்கிட்டு சேதி விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருங்க. கேசி பழனிசாமி அவர்கள் உள்ளபடியே ரொம்ப கவலைப்படுறாரு. அதிமுக ஆட்சி கட்டல அமர்த்தணும், அதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்லாம் சொல்றாருங்க. அது அதிமுக பொதுச் செயலாளருடைய அவருடைய கவலை, அந்த கட்சியில பயணிக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய கவலை. அதை அவங்க பாத்துக்குவாங்க. அப்படி நீங்க கவலைப்படணும், அந்த கட்சிக்கு உள்ளபடியே ஆலோசனை பண்ணணும்னா நீங்க கட்சியில உள்ள இணைஞ்சிக்கலாம ஒழிய இவங்க ஏதோ இணைப்பு குழுன்னு போட்டாங்க, அது என்ன மன்னாதன் கம்பெனி மாதிரி தான் இருக்கு. இவங்க என்ன முயற்சி பண்ண முடியுங்க? நான் ஒண்ணு கேக்குறேங்க, இந்த இணைப்பு இதெல்லாம் ஒரு வருஷமா 6 மாசமா ஓடிட்டு இருக்குது. 6 பேர் சந்தித்தார்கள், 12 பேர் ரகசியமாவும் பேசினாங்க. ஒரு கழக குரல் இல்ல, ஒரு குரல் இல்ல, ஒரு நிர்வாகி திரு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லுங்களேன். வேலுமணிக்கு ஆதரவா ஓபிஎஸ் கருத்து சொல்றாரு, நீங்க யாருங்க சொல்றதுக்கு? நான் இணைப்பெல்லாம் ஈடுபடவே இல்லைங்க அப்படின்னு அவர் பதில் அறிக்கை விட்டாரா? துரோகி அப்படின்னு சொன்னாரா? மணிகண்டன் சொன்னார். திரு வேலுமணி சொன்னாரா? நான் என்னங்க இணைக்க முயற்சி செய்யறேன், உங்களை இணைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு என்னங்க வேலைன்னு வேலுமணி பதில் அறிக்கை விட்டாரா? வேலுமணிக்கு ஆதரவா அறிக்கை விடுறாரு, கூட ஒரு வரி சேர்த்து சொல்றாரு இணைப்பு முயற்சியை தடுக்கிறதுக்கான சதி இதுன்னு திமுக மேல பாயறாரு. இணைப்புல நான் எங்க ஈடுபட்டேன், நீங்க வெளியேறினவர் தாங்கன்னு திரு வேலுமணி சொல்லிருக்கணுமா கூடாதா? எடப்பாடி பழனிசாமியுடைய தலகர்த்தரா செயல்படக்கூடிய எஸ்பி பழனிசாமி அவர்களுக்கு கட்சி வேலையை பார்க்கறதுக்கும் கோவை பகுதியில கட்சியை வளர்த்துறதுக்குள்ள வேலையா இவர் பாடிட்டு இருக்கிற பின்பாட்டுக்கு. இதே ஒரு காலத்துல சொன்னீங்க 6 பேர் போய் சந்திச்சாங்க, அதிருப்தியில் இருக்கிறார் எஸ்பி வேலுமணி, அப்ப அவர் ஏதாவது வாய் திறந்து பேசினாரா? அதெல்லாம் தான் கேள்வி வலுப்படுத்துது இல்ல, அந்த சந்தேகத்தை வலுப்படுத்துது இல்ல. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, நாங்க ஒரே அணிதான், இவங்களுக்கெல்லாம் இடமே இல்லைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்வதை வேலுமணியோ இந்த 6 பேர்ல ஒருவரோ சொல்லியிருந்தால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இடம் இல்லையே. அம்மா காலத்துல எப்படி அம்மா சொல்றதுதான் வேத வாக்கோ அந்த மாதிரி இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றதுதான் வேத வாக்கு அப்படிங்கறது அதுக்கு அர்த்தமா வெளியங்க. ஒண்ணு கேக்குறேன், இதே வேலுமணி வீட்டுல 3 வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரெய்டு நடக்கிறப்ப, அதே மாதிரி விஜயகுமார் வீட்டுல எம்ஆர் வீட்டுல ரெய்டு நடக்கிறப்ப வாய் மூடி மௌனியாக கள்ள மௌனம் காத்த துரோகி தான் இந்த பன்னீர்செல்வம். அதனால அவர் வாயை திறந்தாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், துரோக அர்த்தம் இருக்கும். வாய் மூடி இருந்தாலும் அதுல ஒரு துரோகம். ஓகே, பாயிண்ட் டேக்கன். நான் மேற்கொண்டு எடுத்துட்டு போறேன். திரு தனியரசு, திரு வேலுமணியோட மௌனத்துல ஒரு அர்த்தம் இருக்கு, அர்த்தம் பொதிந்திருக்கு. பொதுச் செயலாளர் கருத்து தான் என்னோட கருத்துன்னு பாக்குறீங்களா? இல்ல அவர் திரு ஓபிஎஸ் இணைப்பு முயற்சியில ஈடுபடுறார், அதனால அவர் மேல ரெய்டுன்னு சொல்லியும் கூட ரியாக்ட் பண்ணாததை எப்படி பாக்குறீங்க திரு தனியரசு? இல்ல, பொதுவா இப்ப நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும், வலிமை பெற வேண்டும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். இது தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களுக்கும் விருப்பமா இருக்கு, பொதுமக்களுக்கு விருப்பம், அதிமுக 1.5 கோடி தொண்டர்களுடைய விருப்பம். அதுல எங்க கேசிபி எல்லாம் முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சி பிழையானது, தவறானது. எடப்பாடியினுடைய இந்த கருத்து கட்சி ஒருங்கிணைப்பது, அதாவது அண்ணன் ஓபிஎஸ் டிடிவி சின்னமா கட்சியில இணைக்கவே முடியாது, இணைக்க மாட்டோங்கிற
பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் அதிமுகவினுடைய இப்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பிரகடனப்படுத்தி விட்டார். ஆகவே நாங்க அந்த முயற்சி, அந்த கனவு நீங்க யாரு காண முடியாது அப்படின்னு அவர் ஒரு பிரகடனப்படுத்துறாரு. அதை எங்க சேலம் மணிகண்டன் அதை வழிமொழிந்து அதை ஆதரித்து இணைப்பு முயற்சிக்கு துணையா இருக்கிற கேசிபி அண்ணனை விமர்சிக்கிறார். அண்ணன் ஓபிஎஸ் மிகுந்த பொறுப்புணர்வோடு புரட்சித் தலைவர் அம்மாவின் பெருநம்பிக்கையை பெற்று 3 முறை முதல்வராக இணையில் இருந்தவரை மிக கடுமையா விமர்சிக்கிறார். அதாவது ரொம்ப துரோகிங்கிறாரு. அவரை இன்னும் கூடுதலா கடுமையா கூர்மையா விமர்சிக்கிறார். ஆனா அவ்வளவு ஒரு பெரிய மனிதர், எடப்பாடிக்கு இணையாக அல்லது எடப்பாடியை விட சீனியராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் எடப்பாடி அணியில் எடப்பாடிக்கு அடுத்த இடத்தில் இருக்கிற வலதுகரமாக இருக்கிற எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது வழக்கு பாய்கிறது என்றால் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுவதை போல ஓடோடி வந்து தன்னுடைய படை அணியில் இருந்த முக்கியமான ஒரு அமைச்சருக்கு அல்லது முன்னாள் அமைச்சருக்கு இந்த மாதிரியான வழக்கு திமுக போடுதுன்னா அதை கண்டிக்கிறார். அப்ப ஒரு வருகிற ஆதரவு சக்தியை இவர்களே நிராகரிக்கிறார். ஆனா நீங்க ஏற்கனவே ஹரியா சொன்ன மாதிரி வேலுமணியை அதை நிராகரிக்கல, எங்க சேலம் மணிகண்டன் தான் நிராகரிக்கிறாரு, எடப்பாடி நிராகரிக்கிறார். அப்படின்னா வேலுமணிக்கு கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒன்றுபட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் விரும்புகிறார். ஆனா எடப்பாடி வேலுமணியுடைய கருத்துக்கு முரணா இருக்கிறார். கட்சியில் இணையக்கூடாது, பிஜேபி பாஜகவோடு கூட்டணி சேரக்கூடாதுன்னு விரும்புறாரு. அப்ப அரசர் அப்படின்னு இவங்க பாணியில பார்த்தா மன்னர் ஒரு முடிவெடுக்கிறார், படை தளபதி ஒரு முடிவெடுக்கிறார்னா இந்த படை அல்லது எப்படி இது வெற்றி பெற முடியும்? அதுதான் தேர்தலில் தோற்கிறது. அதுதான் அண்ணாமலையிடம் மேற்கு மண்டலம் எடப்பாடி, தங்கமணி, வேலுமணி என்கிற கோட்டை, கொங்கு அதிமுக கோட்டை என்று சொல்லப்படுகிற கொங்கு மண்டலத்தில் கோவையில் அண்ணாமலையிடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னம் டெபாசிட் பெறுவதற்கே வெறும் ஒரு 6-7 வாக்குகளை கூடுதலாக பெறலாம்னா டெபாசிட் போயிடும். கோவை மாவட்டத்தில் இருக்கிற 9 சட்டமன்ற தொகுதியில டெபாசிட் போயிருச்சு ரெட்டல. அப்படின்னா இனி என்ன, இவங்க அதிமுகவுக்கு யாரையும் இணைக்க மாட்டோம், எந்த கூட்டணி கட்சியும் தேவையில்லை, நான் புரட்சி தலைவரை விட புரட்சி தலைவர் அம்மாவை விட செல்வாக்கு பெற்ற மனிதர் எடப்பாடி, ராஜதந்திரி, சாணக்கியர், இப்படி இவங்களே ஒரு 10 பேர் 5 பேர் இப்படியே முழங்கி கொண்டே இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள், வாக்காளர் பெருமக்கள், அதிமுகவின் தொண்டர்கள் அதிமுக விட்டு விலகி போறாங்க. இப்ப நேற்று இந்த பாஜகவினுடைய இப்பொழுது தற்காலிகமாக ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கிற அண்ணன் ஹெச் ராஜா சொல்லுகிறார், அதிமுக பலகீனப்படுகிறது, அதிமுகவினுடைய வாக்கு வங்கி பாஜக பக்கம் மடைமாற்றப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறது என்று நம்ம தொலைக்காட்சியிலேயே பேசுறாங்க. அப்ப பாஜகவே எதை விரும்பி பாஜக அதிமுக வாக்குகளை கவர முயற்சிக்கிறதோ, அதாவது எடப்பாடியினுடைய வாக்குகளை, இரட்டை இலை வாக்குகளை, அது சாத்தியப்பட்டு வருகிறது என்று அண்ணன் ஹெச் ராஜா சொல்றார். அப்ப அதிமுகவினுடைய வாக்கு பாஜகவிடம் செல்வதை எடப்பாடி அனுமதிக்கிறார், எடப்பாடியினுடைய அணி அனுமதிக்கிறது. அப்ப இவர் அண்ணா பிறந்த நாளில் பாஜகவை பற்றி விமர்சிக்கல, தன்னுடைய கோட்பாட்டு கொள்கையை அல்லது அண்ணாவின் கொள்கைக்கு எதிராக இருக்கிற பாஜகவினுடைய கொள்கைகளையோ சித்தாந்தங்களையோ லட்சியங்களையோ எதிர்த்து பேசாமல் தனக்கு பேருதவியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவே தன் வாழ்நாளை எல்லாம் அர்ப்பணித்த சின்னம்மாவை, ஓபிஎஸ்ஐ, டிடிவியை இவர்கள் மிக கடுமையாக விமர்சிக்கிறது போல வேலுமணி விமர்சிக்காத அர்த்தம் புரிந்ததுன்னு நினைக்கிறீங்களா? அவர் இன்னமும் இணைக்கணும்னு நிலைப்பாடு கொண்டிருப்பதா பாக்குறீங்களா? உறுதியாயா, இப்ப வேலுமணி கட்சி ஆட்சிக்கு வந்தா தானே வேலுமணிக்கு நல்லது. கட்சி ஆட்சிக்கு வரணும்னு வேலுமணி பொதுச் செயலாளருடைய கருத்தும் வேலுமணியோட கருத்தும் வெவ்வேறுன்னு பாக்குறீங்களா? 100 விழுக்காடு வெவ்வேறானது. திரு மணிகண்டன் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. திரு கலை அவர்களும் ஒருவர் உள்ள. திரு கலை வணக்கம். திரு கார்த்திகின் வணக்கம். திரு மணிகண்டன் தனியார் சொன்ன ஒண்ணு சொல்ற, பெக்காத பிள்ளைக்கு நீங்க எல்லாம் எதுக்குன்னு வக்காலத்து வாங்குறீங்க? அதாவது உங்களதான் கட்சி விட்டு அவங்களெல்லாம் நீக்கியாச்சு, அதுக்கப்புறம் விஸ்வநாதன் வேலை வேண்டும், பழனிசாமி சேர்க்க வேண்டும், ஏன் பாட்டு பாடிட்டு தெரியுதுங்க? ஒண்ணு கேக்குறேன், முடிச்சிடுறேன், நான் வெளியில இருந்து பேசுறேன். 2027 வரைக்கும் கட்சி ஆட்சிக்கு எங்க மணிகண்டன், சேலம் மணிகண்டன் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பன்னீர்செல்வங்கிற துரோகி எப்படி இப்ப இன்னைக்கு வேலுமணிக்கு வக்காலத்து வாங்குறாரோ அந்த மாதிரி வஞ்ச புகழ்ச்சி. நான் ரொம்ப தூரத்துல நாக்பூருக்கு பக்கத்துல ஒரு ஆபீஸ்க்கு பக்கத்துல உட்கார்ந்து பேசுறேன், அதனால கொஞ்சம் தூரமா இருக்கிறேன். விடுங்க.
என்னன்னு கேட்டீங்கன்னா நாக்பூர் பக்கமா போயிட்டீங்களா? அது என்னங்க, இஸ்லாமாபாத்துக்கு பக்கத்துல ISS ஆபீஸ் பக்கத்துலயா இருக்கிறேன். RSS ஆபீஸ் தான் நான் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு பக்கத்துல தான் இருக்குது. காலையில வாக்கிங் போறப்ப கூட சர்சங்க சாலைக்குன்னு சொல்ற அகில இந்திய தலைவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணேன். அது நான் ISS அதை விடுங்க. அது இல்ல நீங்க தெரியல பேரறிஞர் அண்ணாவுடைய முகாமில் இருந்து நாக்பூர் முகாமுக்கு போயிட்டீங்களே, அதான் அச்சமா இருக்கு. இல்ல அது ஒரு நாட்டு ஒரு சமுதாய அமைப்பு தான். அது ஒண்ணு அரசியல் அமைப்பு இல்லையா. RSSங்கிறது ஒரு சமுதாய அமைப்பு. அது விட்டுருங்க, அது விஷயம் இல்ல. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, which is the cementing force. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதாவது நீங்க எல்லாம் சொல்றீங்க, ஏங்க 2027 வரைக்கும் தேர்தலில் போட்டி போட முடியாத சசிகலா அப்படிங்கிற அந்த அம்மா இந்த கட்சியுடைய ஒரு அவமான சின்னம். புரட்சி தலைவர் மாளிகை அடிச்சு உடைச்ச ஓ பன்னீர்செல்வங்கிறவரு ஒரு துரோக செல்வி ஜெயலலிதா உயிரோட அப்படி சொல்லிருக்கீங்களா? ஏங்க அம்மாவே ஒதுக்கி வச்சாங்க. மன்னார்குடி மாஃபியான்னு பாவச்சின்னம் இந்த பக்கம் வராது, போயஸ் கார்டன் பக்கம் வராது அப்படின்னு துரத்தி அடிக்கப்பட்ட தினகரன் நீ கடிதாசி எழுதி கொடுத்துட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போயஸ் கார்டனுக்கு வாங்க உள்ளே அனுமதிக்கப்பட்ட ஒரு சசிகலா பண்றார். அம்மா என்ன நீங்க அரசியலுக்கு வராத சசிகலாவை துரத்தி அடிச்சிருக்காங்க, வராதுன்னு தினகரனை வெளியேற்றிருக்காங்க. அம்மாவுடைய விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றுறது. சொல்லிடுறேன், யாராவது கட்சியில இருந்து ஒருத்தர் இது வரைக்கும் இல்ல அவங்களை சேர்த்தணும்னு கழக குரல் எடுத்திருக்காங்களா? டிமெண்டிங் போர்ஸ்ங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலும் இல்லாதப்ப அவரை நம்புறாங்க, அவர் ஆட்சியில உட்கார வைப்பாரு நம்புறாங்க. அவங்களுக்கு என்ன சார் அதை பத்தி கவலை? அவங்களை சேர்த்து இவங்களை சேர்த்துனேன். இல்ல இப்ப பாருங்க, இப்ப எடப்பாடியை இவ்வளவு தீவிரமா ஆதரிக்கிற எங்க சேலம் மணிகண்டன்லாம் நீங்க மிக கடுமையா அம்மா, அதாவது கட்சியை வாழ்நாள் எல்லாம் கட்சிக்காகவே உழைத்த சின்னமாவையும் டிடிவியும் OPSயும் இவ்வளவு கடுமையா விமர்சனம் செய்தா நாட்டு மக்கள் பாக்குறாங்க, கட்சிக்காரர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே இந்த எடப்பாடிக்கு விடுகிற வாக்கு பாரம்பரிய இரட்டை இலைக்கு விழுந்த வாக்குகள் மடைமாறுகிறது. 1,50,00,000 60,00,000 வாக்குகள் இருந்த வாக்கு இந்த சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 85 லட்சம் வாக்குகளாக குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 80 லட்சம் வாக்குகளை எடப்பாடி தலைமைக்கு வந்த பிறகு அதிமுக கவலை, அது எடப்பாடி பழனிசாமி கவலை. எடப்பாடியுடைய தனி சொத்து இல்ல, எடப்பாடியுடைய தனி சொத்து அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற தூக்கி உட்கார வச்சிருவாங்க சிறைக்கு. அம்மா உறுதியா கட்சியில் சேர்த்து ஒருத்த ஓட்டு போட மாட்டாங்க. இல்ல 26ல நீங்க சின்னமா டிடிவி OPS எங்க KCP எங்க புகழேந்தி எங்க எடப்பாடி ஒண்ணு சேர சொல்லுங்க. 26ல ஆட்சி அமைதல் பாருங்க, ஓட்டு சேர்ந்து வருமா? 1 சேர்ந்து வருவான். திரு கேசி பழனிசாமி, திரு வேலுமணி பற்றி திரு OPS சொன்ன கருத்து, அதுக்கு அவர் பதில் சொல்லாத எப்படி பாக்குறீங்க? ரெஸ்பாண்ட் டு திஸ். இல்ல, அதாவது முதல்ல இந்த மணிகண்டன் குதர்க்கமா பேசுறதையே வழக்கமா வச்சிருக்கிறாரு. அதாவது அதிமுகங்கிறது புதுசா எடப்பாடி பழனிசாமி துவங்கிய கட்சியாக இருந்தால் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது எம்ஜிஆர் உருவாக்கிய ஒரு கட்சி. அந்த கட்சியில நான் நாடாளுமன்ற உறுப்பினராக எடப்பாடி தொகுதிக்கு இருந்திருக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினராக இரட்டை இலை சின்னத்துல நின்றிருக்கிறேன். முதல்ல இந்த மணிகண்டன் அதிமுக காரரா இல்ல RSS காரரா? குறைஞ்சபட்சம் ஒரு வார்டு கவுன்சிலருக்கு சீட்டு வாங்கி நின்னுட்டு அதுல ஜெயிச்சுட்டு அப்புறம் அதிமுகவை பத்தி பேச சொல்லுங்க. இந்த புதுசா வந்திருக்கிற ஜால்ரா போஸ்டிங்க ஏதோ இந்த எடப்பாடி பழனிசாமி பிறக்கும் பொழுதே அதிமுக தலைவரா பிறந்த மாதிரியும் அந்த கட்சிக்குள்ள எல்லாரும் பங்கு கேட்கிற மாதிரி நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காரு. அதிமுகங்கிறது இது எம்ஜிஆர் கட்சி. எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னால இருந்து இந்த கட்சியில உரிமை கொண்டவர்கள் நாங்கள். அத கவனத்துல வச்சுக்கிட்டு வார்த்தைகள் பண்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த. அடுத்து வேலுமணியை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டது, அதாவது OPS இந்த வழக்குகள் மூலமாக வேலுமணியினுடைய ஆதரவு அல்லது வேலுமணி தன் பக்கம் இருக்கிறார் என்பதை பறைசாற்றுகிறார். இதை தெளிவுபடுத்த வேண்டியது வேலுமணி தானே. OPS பக்கம் இல்லைங்க, எங்களுக்கு என்ன தற்காத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று அதை பதில் சொல்ல வேண்டியது வேலுமணி தானே. அதுக்கு எப்படி மற்றவங்க சொல்ல முடியும்? திரு கலை வேலுமணி சொல்லிருக்கணுமா வேண்டாமா? OPSக்கு என்ன இதுல கவலை? நாங்கெல்லாம் எனக்கெல்லாம் போறது இல்ல, ஒரே அதிமுக தான், எடப்பாடி தலைமையில தான். ஏன் பதில் வரல திரு வேலுமணி? அதிமுக தலைமை இறுதியாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, இந்த இணைப்பு குறித்தே பேசக்கூடாது என்பது.
அதனால அந்த இணைப்பு குறித்து பேச்சுக்கள் அவங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஓஹோ. நீங்க அங்க சிண்டு முடிகிற வேலையை ஓபிஎஸ் செஞ்சு பார்க்குறாரு. ஓஹோ. அதிமுகக்குள்ள அதிமுகவுக்கு நான் ஒன்றும் ஜால்ரா அடிக்கல. அதிமுக தான் இன்னைக்கு ஒரிஜினல் அதிமுக. எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுக, ஜெயலலிதா அம்மா காலத்தில் இருந்த அதிமுக இப்போ எடப்பாடி அவர்கள் காலத்தில் இருக்குது. அதில் முதல்ல நான் கேட்குறேன், இணைப்பை பற்றி நீங்கள் திரும்ப திரும்ப பேசுகிறீங்க, இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. மாற்று ஏற்பாடு என்னன்னு பார்க்க வேணாமா? இல்லங்க, இணைப்பை பற்றி இன்னும் 2026 பேச மாட்டாங்க. அதே திரு வேலுமணி சொல்லிட்டார்னா இன்னும் எடப்பாடியாரோட கருத்துக்கு வலுதானே சேர்க்கும். நீங்க எல்லாம் பேச வேண்டாம், எங்க தலைவர் எடப்பாடியார் தான். அவங்க அதை பத்தி ஏங்க, அதை பத்தி எடப்பாடியார் மட்டும் தான் பேசுவார், அவங்க முடிவு எடுத்திருக்கிறாங்க. அப்படியா? ஏங்க, ஆளாளுக்கு பேச மாட்டாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. இணைப்பு பற்றி எடப்பாடி அவர்கள் பேசுவார், அவ்வளவுதான். நான் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறார். அது சரியான ஸ்ட்ராட்டஜி இல்ல திரு கேசிபி. இன் ஸ்பீக்கிங் இன் ஒன் வாய்ஸ் இல்ல, அதாவது ஜெனரல் செக்ரட்டரிஸ் வாய்ஸ். வேலுமணி கருத்து சொந்த கருத்துன்னு சொல்லி ஜெயக்குமார் சொன்னார்ல, ஒவ்வொருத்தரும் ஆளுக்கால் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப எப்படி ஜெயக்குமார் வந்து பேசுறாரு? அடுத்து ஒரு விஷயத்தை இவங்க மறந்துடுறாங்க. சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு சிறைக்கு வருகிற வரை ஒரு ஆள் எதிர்த்து குரல் எழுப்பல. ஆனா அதே அம்மா, அதே சசிகலா சிறைவாசம் சென்றதற்கு பிறகு அவரை கட்சி விட்டு நீக்கினாங்க. அதுதான் அதிமுக. நீங்க இன்றைக்கு நீங்க திரு கலை சொல்றாரு, எம்ஜிஆர் காலத்து அதிமுக, எம்ஜிஆர் காலத்துல 10 தேர்தல்ல தொடர்ந்து அதிமுக தோத்துதா? அம்மா காலத்துல 10 தேர்தல்ல தொடர்ந்து அதிமுக தோத்துதா? என்னுடைய துவக்கத்துல 6 ஆண்டுகள் ஜெயலலிதா அம்மா காலத்துல தொடர்ந்து தோத்தாங்க. ஒருங்கிணைப்பு பேச்சே 6 ஆண்டுகள் ஜெயலலிதா அம்மா காலத்துல தொடர்ந்து தோத்தாங்க. தனியரசு அவர்கள் சொல்றாரு, அவர் பாஜகவுடைய பி டீம் நான் சொல்லுவேன். அவர் என்ன சொல்றாருன்னா, எச் ராஜா சொன்னதை சொல்றாரு. அதிமுக வாக்குகள் எங்களுக்கு வந்துருச்சு எச் ராஜா சொன்னாராம். அதிமுக பலவீனம் ஆயிடுச்சுன்னு சொன்னாராம். அதை ஒரு வழிமொழிகிறாரு. அதிமுக எங்க பலவீனமாச்சு? 1919 நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட அதை விட பலவீனமான ஒரு கூட்டணியில அவங்க 1% கூட வாங்கியிருக்கிறாங்க. திமுக கூட்டணி 10% வாக்குகளை நாடாளுமன்றத்தில் இழந்திருக்கிறது. 40 ஜெயிச்சா கூட. ஒரே கேள்விதான். நான் ஒண்ணும் சொல்லல. நான் பேசுனது பொறுமையா இருங்க. உங்களோட நான் லாவணி கச்சேரி பண்ண இங்க வரலங்க. நான் பேசும்போது நீங்க கேட்கணும். இல்ல ஒண்ணு சொல்லல. நான் என் பேரை சொல்லி நீங்க அதுக்கு ஒரு மாற்று கருத்து சொல்றீங்க. நான் அதுக்கு வினா எழுப்புறேன், நீங்க அது பதில் சொல்லுங்க. நான் ஒண்ணும் சொல்லல. அதாவது புரட்சி தலைவி அம்மா 2016 தன்னம் தனியாக யாரோடு கூட்டணி இல்லாமல் பெற்ற வாக்குகள் 1,50,00,000 வாக்குகள். இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் எடப்பாடி எத்தனை வாக்குகளை பெற்றார் மட்டும் சொல்லுனா, அந்த இழந்த வாக்குகள் எங்கு சென்றது மட்டும் கலையன சொன்னா போதும். ஜெயலலிதா அம்மா இருங்க, ஜெயலலிதா அம்மா 1996 சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்கு வாங்கினாங்க சொல்லுங்க. நீங்க அதையும் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு 1.5 கோடி தொண்டர்கள் இந்த நேரம் தான் சொல்லுங்க. நீங்க சேர்ந்தா வாங்குனீங்க, என்ன வாங்கினீங்க சொல்லுங்க. 6 வருஷம் ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு தோத்துட்டே இருந்தாங்க, தொடர்ந்து தோத்துட்டு இருந்தாங்க. தொடர் தோல்வி ஜெயலலிதா அம்மா 6 வருஷம். உங்களுக்கு தெரியுமா? சட்டமன்றம், நாடாளுமன்றம் 4 வருஷம் தொடர் தோல்வி. காரணம் யாரு? எந்த காலத்திலயும் டெபாசிட் எப்ப போச்சு? ரெட்டல டெபாசிட் எப்ப போச்சு? 3வது இடத்துக்கு எங்கன்னா போச்சு. ஏன்னா ஒரு 3வது 4வது போலியா? கன்னியாகுமரியில 4வது இடத்துக்கு போயிருக்கு. கன்னியாகுமரியில 4வது இடத்துக்கு போயிருச்சு. நாமக்கலுக்கு கீழே ரெட்டல. கன்னியாகுமரி பற்றி பேசாதீங்க. அது பாஜக தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்டுகளுக்கு இருக்கக்கூடிய தொகு. ஜெயலலிதா இருக்கும்போது டெபாசிட் போச்சு. நீங்க ஜெயலலிதா அம்மா ஆட்சியில டெபாசிட் இழக்கலையா? எப்பயுமே எப்ப ஜெயலலிதா அம்மா தோத்தாங்க சட்டமன்றத்துல. எடப்பாடி எடப்பாடி தோக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்றீங்க. அதனால என்ன தோக்க போறீங்க இனிமேல் சொல்றீங்க. ஆனா நான் சொல்றேன் ஜெயலலிதா அம்மா தோத்தாங்க. ஏங்க 2014 திமுக இதை விட வலுவான கூட்டணியில் நின்றுச்சு. வாங்கின வாக்கு எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 23%. இப்ப எடப்பாடி வாங்கினது 21%. அதிமுக வாங்கினது. அதிமுக கடந்த தேர்தலில் 1% கூட வாங்கியிருக்குது. திமுக 10% கம்மியா வாங்கியிருக்கு. நான் சொல்றேன், அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அந்த 10% எங்க போச்சு?
அந்த 10% தான் எச் ராஜா சொல்றாரு இல்லையா சார் உங்க பாஜக கூட்டணி கட்சியெல்லாம் நீங்க வசதியா அந்த விட்டுறீங்க 10% தான் பாஜக போச்சு. அதனால அதனால கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க 40க்கு 40 எடுத்துக்கறாங்க. இந்து வாக்குகள திமுக வாக்குகளை பாஜக நம்மகிட்ட இருந்து பறிச்சிருச்சு சொல்லும்போது அதை கவுண்டர் பண்றதுக்காக சாஃப்ட் இந்துத்துவா ஸ்டாண்ட திமுக எடுத்து முருகனுக்கு காவடி எடுத்தாங்க. அந்த அளவுக்கு கீழே இறங்கி போனாங்க. பகுத்தறிவு பாசறையிலிருந்து வந்தவங்க, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிட்டுன்னு சொன்னவங்க முருகனுக்கு காவடி எடுத்தாங்க. அப்ப நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. அவங்க தான் இன்னைக்கு எடப்பாடி அவங்க வாக்குகள் போகலைங்க. நீங்க 1,00,000 கோடியில 1,00,000க்கு 1 கோடி கம்மியா வாங்கினான்னு சொல்றீங்க. அப்ப திமுகவுடைய ஸ்ட்ரென்த் என்ன? அவங்க 2 கோடி சொல்றாங்க. எவ்வளவு வாங்கினா தெரியுமா நாடாளுமன்ற தேர்தலில்? இந்த பலமான கூட்டணி வச்சுட்டு எவ்வளவு வாங்கினா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க எவ்வளவு வாங்கினாங்க சொல்லுங்க சார். அவங்க எங்களுடைய மெம்பர்ஷிப் 2 கோடி சொல்லி இருக்காங்க. உங்களுக்கு தெரியல, அது கூட தெரியாம நீங்க அவங்களுக்கு ஆதரவா பேசிக்கிறீங்க. 1 கோடி 26,000 தான். 1 கோடி 26,00,000 வாங்கினாங்க. கூட்டணி கட்சிகளோட வெற்றி கணக்கு அவங்க வாங்கினது 27%. கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்காங்க சார். கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்காங்க சார். அதுலயும் அவங்க கான்ட்ரிபியூஷன் இருக்கும் சார். அத கேட்டா இவங்களுக்கு அவங்க கான்ட்ரிபியூஷன் போட்டுருப்பாங்க சொல்லுவாங்க. அதனால ஏங்க இவங்களுக்கு அவங்க கான்ட்ரிபியூஷன் இருக்கு, அவங்க கான்ட்ரிபியூஷன் இவங்களுக்கு இருக்கும்ல. அதனால தான் வெற்றி பெற்றாங்க. அதிமுகவுல கூட்டணி அமைக்க முடியலையே. ஒரு மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொல்லி கூட்டணி அமைக்க முடியலையே. அமைக்க முடியலையே. தேர்தலில் பெர்செப்ஷனுங்க அமைக்க முடியல. அமைக்க முடியாது எப்படி சொல்ல முடியும்? அமைக்க முடியல. மெகா கூட்டணி அமைக்க முடியலங்கிறது ஒரு கட்டம். பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வந்து மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்லி அதுல தோல்வியுற்றதா இல்லையா அதிமுக? ஒரே ஒரு கட்சி தான் வந்தது. அந்த கட்சியுடைய சேர்த்தா 24% வருது. இங்க பாருங்க, மெகா கூட்டணி அமைப்போம் என்பது அவங்க அது லட்சியம். எல்லா இடத்துல லட்சியம் ஈடேறுவதில்லை. அதற்கான முயற்சிகள் வரலையே யாரும். அன்னைக்கு பாமக கிட்டத்தட்ட பாமக வந்து அதிமுக பேசி காலையில ஒப்பந்தம் போடுறதுக்கு வந்தாச்சு. கமலாலயத்துக்கு போயிட்டாங்க. அவங்க இங்க நின்று என்ன சொல்லுவீங்க? பலமான கூட்டணி வந்துச்சுப்பீங்க. அதெல்லாம் பெர்செப்ஷனுங்க. ஒவ்வொரு தேர்தலையும் பாலிடிக்ஸ்ல பெர்செப்ஷன் முக்கியம் இல்ல சார். பெர்செப்ஷன் இஸ் பாலிடிக்ஸ். Perception in politics is very very important. Exactly. நாடாளுமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு பெரிய ஸ்டேக் இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்ப சொல்றேன். முயற்சி பண்ணுங்க. அட்லீஸ்ட் திமுக கூட்டணிக்கு இருந்த ஒரு ஸ்டேக்கோ, பாஜக கூட்டணி இருந்த ஸ்டேக்கோ, மத்தியில யாரு ஆட்சி செய்யறதுங்கிற அவங்களுக்கு இருந்த ஸ்டேக் அதிமுக புறக்கணிக்கப்பட்டாங்க. பார்வை போக்கஸ் விழுகலைங்கிறது நான் ஒத்துக்கிறேன். இப்ப ஏன் இவ்வளவு பலவீனமா இருக்கிற அதிமுக கூட்டணி அமைக்கிறதுக்கு பாஜக ஏங்க இவ்வளவு நாடகம் நடத்துது? அதை கேட்போம். காரணம் அண்ணாமலை கொண்டு வந்து நான் அதிமுக விமர்சிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்போம். இப்ப அதிமுக எப்படியாவது ஒரு கூட்டணி சட்டமன்றத்துக்கு வரணும். இல்லாட்டி நம்ம நோட்டா விட ஓபிஎஸ் ஆதரிச்சாலும் நம்ம நோட்டாக்கிறேங்க. இவங்க வந்து எந்த கேம்ப்ல இருக்காங்க? மூணு பேர் சேர்க்க சொல்றாங்கல்ல, இணைய சொல்லி இவங்க 3 பேர் கேட்போம். பாஜக கேம்ப்ல இருக்கிறாங்க. மக்கள் முகாம் பாஜக கூட்டணி இல்லைங்கிறவங்க பாஜக கூட்டணி வேணும்பாங்க. திரு கார்த்திகேயன் மட்டும் ஸ்கிரீன்ல காட்டுங்க. திரு கார்த்திகேயன், இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க? யாருக்கும் இடம் இல்லைங்கிறாரு, இவங்க எல்லாம் போனதுதான் அப்படிங்கிறாரு. திரு வேலுமணியை பற்றி கேட்கும்போது திரு வேலுமணிக்கு திரு ஓபிஎஸ் சப்போர்ட் பண்றாரு, அதற்கு பதில் வரல. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த டெவலப்மெண்ட்ஸ்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருடைய ஸ்டாண்டில் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருந்துகிட்டே இருக்காரு. அந்த வெளி அனுப்பிய நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் சேர்ப்பதில் அவருக்கு உடன்பாடு இல்லை, அதில் வந்து உறுதியாக இருக்கிறார். ஆனால் கட்சி பலவீனமாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக கட்சி பலவீனப்பட்டிருக்கிறது. அந்த 2021 தேர்தலுக்கு அப்புறம் ஏற்பட்ட பிளவு, 2017 ஆரம்பித்து 21 மீண்டும் ஓபிஎஸ் வெளியேற்றம் ஒற்றை தலைமை ஆனதிலிருந்து அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நடந்த இன்னொரு பிரிவுக்கு அப்புறம் அந்த பலவீனமான அதிமுக இன்னும் வந்து அது ரீக்ரூப் ஆகி வந்து அந்த ஒரு அது ஒன்றிணைப்பு ஏற்படுதோ இல்லை என்ன மாதிரியான எப்படி கூட இருக்கலாம். ஆனால் ஒரு பலமான ஒரு பிரதான எதிர்க்கட்சியாகவோ இல்லை பழைய பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக
அதிமுக இன்னும் வந்து தன்னை மீள்கட்டமைப்பு செய்யவில்லை, உருவெடுக்கவில்லை என்பது நிதர்சனம். அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. அப்போ அதை பயன்படுத்தி, இந்த தொடர் தோல்வியை பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் வந்து ஓபிஎஸ் அவர்கள் ஏதோ ஒன்று பாஜகவை பயன்படுத்தியோ இல்லை வந்து இது போன்ற அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் திரு எடப்பாடி ஆதரவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை பயன்படுத்தி ஒரு நெருக்கடியை வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கொடுப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறார். ஆனால் அந்த முயற்சி தொடர்ந்து பயனளிக்காமலே போய்விட்டு இருக்கு. வேலுமணி ஆதரவுல என்ன கணக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுல டிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும், ஒரு பிரஷரை கொடுத்து வந்து ஒரு ரீயூனியன் திருப்பி நடக்கணும்னா அப்போ அதற்கான காய் நகர்த்தல் தான் வந்து இது போன்ற வந்து வேலுமணி அவர்கிட்டும் இல்லை நாளைக்கு வேறொரு அமைச்சர்களுக்கு வந்து இது வைத்தியலிங்கம் மீது வந்த வழக்கு, அதே போல வந்து அதிமுக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு தலைவருக்கு இதே போல வழக்கு வந்தாலும் அந்த வாய்ப்பையும் வந்து ஒரு நல்வாய்ப்பாக வந்து பயன்படுத்துவத்தான் வந்து எத்தனைப்பார் திரு ஓபிஎஸ் அவர்கள். இப்பொழுது இனிமையாக கருதக்கூடியது திரு வேலுமணியோட சைலன்ஸ். அப்படி இல்ல, அதுதான் எங்க பிரச்சனைன்னா வேலுமணி அவர்களுக்கு இல்ல, வேலுமணியும் மற்றும் இன்னும் தலைவர்கள் என்னன்னா அதிமுகவினுடைய பலவீனம் வந்து 2026 தேர்தல் இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தலில் இதே நிலை தொடர்ந்தால் இந்த பலவீனம் வந்து நமக்கு உகந்ததல்ல அப்படின்ற ஒரு கருத்து வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில வந்து இருக்கு. அது தொண்டர்கள் மத்தியில பரவலாகவே இருக்கு. அந்த அதிமுக எத்தனை பிரேக்அவே ஃபேக்ஷனோ இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோ எப்படி இருந்தாலும் சரி, எல்லா தொண்டர்கள் மத்தியில பரவலாக இருக்கிறது. அப்ப இரண்டாம் கட்ட தலைவர்கள் திரு இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு வலுவாக அந்த எண்ணம் ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ண அத மறுதலிக்காத திரு வேலுமணி வந்து ஒரு ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணும்போது வேண்டாம் நீங்க எல்லாம் ஏன் சொல்றீங்கன்னு கேட்காம திரு வேலுமணி சைலண்டாக இருப்பது அவர் இணைப்பு முயற்சிகளை வலியுறுத்துறார் அப்படிங்கறத உறுதிப்படுத்துதான். இல்ல, அவருக்கு அந்த எண்ணம் இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அவரை வந்து ஒரு எதிர்நிலையில் சென்று வந்து அந்த இணைப்பை வந்து உறுதி செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவர் போவதற்கு தயாராக இல்லை. அவருக்கு வந்து இணைப்பு நடக்க வேண்டும், மீண்டும் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும், ஒரு வலுவான அதிமுக உருவெடுக்க வேண்டும் என்பதில் பல தலைவர்களுக்கு வந்து எண்ணம் இருக்கிறது. அதுல எஸ்பி வேலுமணி ஒருவரும் இருக்கலாம். ஆனால் அவருக்கு என்னன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து திரு அண்ணாமலை சொன்னார்ல தேனியில பிரச்சாரம் செய்யும் பொழுது பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக வந்து திரு டிடிவி தினகரன் வசம் வந்துவிடும், இல்ல திரு ஓபிஎஸ் வசம் வந்துவிடும் என்று பாஜகவை வந்து என்னுடைய மாநில தலைவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அது போன்ற ஒரு எண்ணம் இவருக்கு இல்ல. திரு எஸ்பி வேலுமணியை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி இன்றைய காலகட்டத்தில், அது நான் நிரந்தர நல்லா சொல்ல, இன்றைய காலகட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை வந்து எதிர்த்து எதிர்நிலையில் சென்று ஒரு கட்சியினுடைய ஒன்றிணைவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஓரம் கட்டிவிட்டு ஒன்றிணைவு நடக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்திற்கெல்லாம் வந்து எஸ்பி வேலுமணியோ அங்கு இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய அந்த 6 பேரோ 12 பேரோ whoever it is irrespective of the number அவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. ஆனால் அவர்கள் வலியுறுத்துவது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக தொடருவார், அதே போல அவர் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட வேண்டும், அதெல்லாம் அவர்களுக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த ஒன்றிணைவு நடக்காமல் இருந்தால் 2024 ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக வந்து குறைவு. சோ ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் வேணும் என்றால் இந்த எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. ஒன்னு சேர்ற எண்ணம் வந்து அவர்களுக்கு இருக்கு, அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. ஓகே, திரு கார்த்திகேயனோட கருத்தை கேட்டிருக்கீங்க. திரு கார்த்திகேயன், you can come in any time. திரு வேலுமணி உள்ளிட்டோருக்கு இன்னமும் கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையில எல்லாரும் ஒண்ணு சேரணுங்கிற எண்ணம் இருக்கு. தட் ஸ்ட்ரீம் ஆஃப் தாட் அதிமுக சீனியர்ஸ் மத்தியில இன்னமும் இருக்குங்கிற எப்படிங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இவங்க எனக்கு தெரியல. எல்லா கமிட்டிகளும் கூடுது. சமீபத்தில் அவங்க செயற்குழு கூடிச்சு. அதில் எஸ்பி வேலுமணி இருந்தார். நீங்கள் சொல்கிற 6 அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்க. அவங்க அது அஜெண்டாலே இல்லையேங்க. அவங்கள பொறுத்தவரையில் பாஜகவோட கூட்டணி இல்லை என்பதும் இந்த மற்ற வெளியேற்றப்பட்டவர்களை சேர்ப்பது இல்லை என்பதும் அவங்க இப்போ முற்றும் முடிவாக எடுத்துட்டாங்க. அதில் அவங்க ரிவ்யூவே நடத்த மாட்டாங்க. அதை முடிவெடுத்தாச்சு. அது அஜெண்டாவில் கொண்டு வாங்கன்னு எஸ்பி வேலுமணி சொன்னாரா அந்த கூட்டத்தில்? ஏதாவது சலசலப்பு இருந்துச்சா? தொண்டர்கள் மத்தியிலே ஏதாவது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் ஏதாவது சலசலப்பு இருந்துச்சா? இதெல்லாம் இவங்க சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதிமுக பலவீனம். நான் முடிச்சிடுறேன், இருங்க, நான் முடிச்சிடுறேன். இல்ல நம்ம இவர் வந்து என்ன we can have a dynamic conversation. எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கேட்டு வந்துட்டு தான் சொல்லிட்டு இருக்காரா? நீங்க கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டு வந்துட்டீங்களா? நீங்க எஸ்பி இல்ல, நான் உங்களை கேக்குறேங்க. நான் பத்திரிக்கையாளரை நான் விசாரிச்சதை வச்சு பேசுறேங்க. நீங்க என்ன அடிப்படையில் பேசிட்டு சலசலப்பு ஏற்படல? நான் சொல்றது வந்து கட்சி வந்து பலவீனமாக இருக்கிறது, பலப்படணும் அப்படின்றதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்ல நான் சொல்றேன்.
நீங்க வந்து நீங்களா வந்து உங்களுக்கு நாங்க ஜட்மெண்ட்ல பலவீனமா பேசிட்டு இல்லைங்கிறது இருக்கீங்க. நான் பொய் வந்து பிரச்சாரம். கேக்குறது அதிமுக இன்றைய நிலையில கட்சி பலவீனமா தான் இருக்கிறது. இருக்கிறது பொய் பிரச்சாரம்ங்க. எது பலமே எப்படி சொல்றீங்க பலவீனமா இருக்குன்னு? அதுல அப்படின்னா 10 எலெக்ஷன்ல ஏன் தோல்வி வருது? கட்சி 10 எலெக்ஷன்ல தோல்வி வந்திருக்குங்க. என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? 23% 21% பேசிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பார்லிமென்ட்ல உங்களோட ரெப்ரசன்டேஷன் லோக்சபால நீங்க பார்லிமென்ட்ல ரெப்ரசன்டேஷன் என்னங்க? இல்ல வந்து அசெம்பிளில தோல்வி பெற்றதுக்கு அப்புறம் 2014 திமுக என்ன ரெப்ரசன்டேஷன்? அதுல இருந்து வந்து நீங்க 2014 திமுக என்ன ரெப்ரசன்டேஷன்? அப்ப அவங்க கிட்ட என்ன மாதிரியான கான்ஃபிடன்ஸ் 13 ஆண்டுகள் தொடர் தோல்வி திமுக செஞ்சது. எது புரியல? 13 தேர்தல் கிடையாது, 13 ஆண்டுகள் திமுக தொடர் தோல்வி சந்திச்சது உங்களுக்கு தெரியுமா? அதை ஒத்துக்குறீங்களா? ஜெயலலிதா 6 ஆண்டுகள் தொடர் தோல்வி சந்திச்சாங்க. சேலஞ்ச் பண்ணிட்டு வரலையே. அம்மையார் ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமைக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு வழக்கு போடலையே. சசிகலா போல வழக்கு போடல, ஓபிஎஸ் வந்து இணையணும்னு சொன்ன மாதிரி சொல்லல. அம்மையார் சசிகலா அவர்களையோ அம்மையார் ஜெயலலிதா அவர்களையோ திரு கருணாநிதி அவர்களையோ யாருமே வந்து அவங்க கட்சிகளோட தலைமைக்கு நாங்க வர்றோம்னு சொல்லி போட்டி போட்டு வரலையே. தோல்வி அடைந்த போதும் கூட அம்மையார் ஜெயலலிதாக்கு அந்த பிரச்சனை வரலையே, கலைஞருக்கு அந்த பிரச்சனை வரலையே. அப்ப நீங்க இன்றைக்கு வந்து உங்களோட நீங்க பிரச்சனை என்னன்னா திரு இபிஎஸ் அவர்கள் ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ். அதனாலதான் வந்து அவருக்கு வந்து இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டி இந்த ரீயூனியன் நடந்ததுன்னா அவருடைய அத்தாரிட்டி சேலஞ்ச் ஆகுமோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு அவருக்கு இருக்கு. அதனாலதான் வந்து அவர் தயங்குறார். அவர் என்று வந்து அந்த அச்ச உணர்வை மீறி கட்சி வலுப்படுத்தும் நடவடிக்கையில் எடுப்பதனால தன்னோட அத்தாரிட்டி சேலஞ்ச் ஆகாதுன்ற நினைக்கிறார். தாராளமா அதை பண்ணலாம். எங்க என்னைய பேச விடுங்க. சசிகலாவையும் தினகரனையும் உள்ள வெளியேற்றினது யாருங்க? ஓபிஎஸ். அப்ப என்ன காரணம் சொன்னாரு? இவங்க உள்ள சேர்த்தா அந்த குடும்பம் வந்து இங்க வந்துரும், உட்கார்ந்துக்கிறோம், கட்சியை சீர்குலைச்சிருவாங்க கருத்து தானே சொன்னார் அவரு. அவர் தான் சொன்னார், எடப்பாடி அப்ப சொல்லல. ஓபிஎஸ் வந்து அவர் வந்து கலகம் பண்ணாரு, கட்சியில கலகம் பண்ணாரு. அவர் ரெகன்சிலியேஷன் அவர் டேர்ம்ஸ் என்ன? அவர் டேர்ம்ஸ்ல அவர் ரெகன்சிலியேஷன் அவர் வேணாங்கறாங்க. அந்த கட்சி முடிவு பண்ணுங்க. நீங்க பலவீனமா இருக்கீங்க நீங்க சொல்றீங்க. அவங்க அத நம்பல சொன்னாரு. பிரதமரோட உந்துதல் அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க சொன்னாரு. ஏங்க அவருக்கு பின்னாடி தான் கட்சி இருக்குன்னா அவர் கட்சியை தொடங்க வேண்டியதானே? கட்சியை தொடங்க வேண்டியதானங்க. அம்மா அணி அதிமுக அம்மா அணின்னு ஒரு கட்சி தொடங்க பேர் கூட நான் தரேன். தொடங்க வேண்டியதானே? உரிமை போட்டாரு, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டாரு, தேர்தல் ஆணையம் போயிட்டாரு. உரிமை இல்லை என்று சொல்லப்பட்டு விட்டது. எங்க கட்சி எடுத்து என்ன செய்ய முடியும்? இவருக்கு எந்த உரிமையும் தரப்படல. நம்பிக்கை எப்படி அதிமுக உரிமை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சுங்க. ஆனா இவருக்கு உரிமை தரப்படவில்லை. இனிமே என்ன செய்ய போறாரு? கட்சி பலவீனமா இருக்கு நீங்க சொல்றீங்க. அதிமுக பலவீனமா இருக்குங்கிற பொய் பிரச்சாரத்தை, அதிமுக பலவீனமா இருக்குங்கிற பொய் பிரச்சாரத்தை திமுகவும் பாஜகவும் இணைந்து செய்யறாங்க. அது நீங்களும் நிறுத்திக்கோங்க. அந்த பிரச்சாரத்தை நீங்களும் நிறுத்திக்கோங்க. பிரச்சாரத்தை பல திரு கேசிபி அதாவது தோல்வி அடைஞ்சா வந்து பலவீனமா கருணாநிதி அவர்கள் 13 ஆண்டு தொடர் தோல்வி அடைஞ்சாரு. அதனால எடப்பாடி பழனிசாமி அடைந்த தோல்வி பெருசு இல்லைன்னு சொல்றாரு. நீங்க அதிமுகவுக்கு தலைவரா இருக்கிறீங்களா இல்ல திமுகவுக்கு தலைவரா இருக்கிறீங்களா? அப்ப உங்க வழிகாட்டி புரட்சி தலைவர் எம்ஜிஆரா இல்ல கலைஞர் கருணாநிதியா? அம்மா 6 ஆண்டு தொடர்ந்து தோற்றாங்கன்னு சொல்றீங்க. எந்த இடத்துல 6 ஆண்டு தோற்றாங்க? 96ல ஒரு தோல்வி, 2006ல ஒரு தோல்வி, இவ்வளவு தானே. மீதி இருக்கிற 4 முறை 2011ல வெற்றி பெறாங்க, 2014ல வெற்றி பெறாங்க, 2016ல வெற்றி பெறாங்க. 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இந்த இயக்கம் உங்க கையில கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து தொடர் தோல்வி. சரி, ஓபிஎஸ் சேர்ந்துதான் சசிகலா தினகரன் எல்லாம் நீக்கினாங்க. ஆனால் அதிமுக தொண்டன் ஓபிஎஸ் செய்யறதையெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம்னு யாரும் சொல்லல. அதையே எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்த அதிமுக தொண்டன் விரும்புவது ஒன்றுபட்ட அதிமுக தேவை, ஆளுகிற கட்சியான அதிமுக தேவை. நீங்க சொல்றீங்க இல்லையா? அதாவது பிஜேபி கூட்டணி வேண்டாம், பெரியார் மாதிரி எப்படி பொதுக்குழு மாதிரி யாருமே சொல்லலையே. தேர்தலிலும் பொதுக்குழுல யாருமே கடந்த பொதுக்குழுல யாருமே சொல்லல. உங்க கேசிபியுடைய சொந்த குரல், சொந்த குரலுங்க. அதிமுக தொண்டர்களுடைய குரல் அல்ல.
அதிமுக தொண்டர்கள் எங்க கொடுக்கணும்? அதிமுக தொண்டர்கள் கொடுங்க. உங்களுக்கு எந்த அதிமுக தொண்டர் கேசிபி தாங்க பேசிட்டு நீங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தா தொண்டருடைய உணர்வு தெரியும். எல்லாம் காசை கொடுத்து 2500 உட்கார வச்சு கையெழுத்து வாங்க. உங்களுக்கு எங்க இருந்து அது டெக்னிக்கலா உச்ச நீதிமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் சொல்லியாச்சு. ஓகே திரு மணிகண்டன், எடப்பாடி தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லும் உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சு. தேர்தலில் போட்டியிடாத KCP எதையுமே நம்ப மாட்டாரு. நீதிமன்றத்துல மட்டும் பாத்துக்கிறோம். ஓகே திரு மணிகண்டன் கமின். திரு மணிகண்டன் நான் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பத்திரிகையாளர் ஒண்ணு சொன்னாரு, 2016 வரைக்கும் சேலம் மாவட்டத்துல மட்டுமே அறியப்பட்ட புல்லட் பழனிசாமி அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இந்தியா முழுவதும் அறியப்பட்ட ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். சிறை மீண்ட பறவை சசிகலாவோட நிலைமை என்ன? அவங்க 27 தேர்தலில் போட்டியிட முடியாத விமர்சனம் செய்யுங்க. சரிங்க, சிறையில இருந்து வெளியே வந்த சசிகலா அவர்கள் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சேலஞ்சா இருக்க முடியும்? ஒரு தொகுதியில சுயேட்சையா பலாப்பழத்தில் நின்று தோத்து போன பன்னீர்செல்வம் எப்படி 89 சுயேட்சையா அந்த தொகுதியில டெபாசிட் இருந்தது யார்? சார், புரட்சி தலைவர் காலத்திலேயே 1976லயே சேலத்தை சேர்ந்த செம்மலை புரட்சி தலைவர் ரெட்டலையை எதிர்த்து ஜெயிச்சாருங்க. அப்ப என்ன புரட்சி தலைவரோட பெரிய தலைவர் செம்மலைன்னு சொல்லிட முடியுமா? 89 சேவல் சின்னத்துல எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கே ஜெயிச்சாரு. 80 அது ஒண்ணு சொல்லி வாட்டவர் இருக்கட்டும் சார். நீங்க பொருள் குற்றம் நான் சொல்ற பொருள்ல தான் இந்த வித அதை விட்டுருங்க. திரு கேசி பழனிசாமி அவர்கள் நேரடியா ஒரு விஷயத்தை தொட்டார். நான் கேக்குறேன், ஐயா நீங்க ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒண்ணு போட்டு நாங்க கட்சியை ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னீங்க. எடப்பாடி பழனிசாமி உங்களை சந்திக்கல, உங்களை பார்க்கல, பகிஷ்கரிச்சாரு, புறக்கணிக்கல. நான் என்ன கேக்குறேன்னா, அந்த அம்மா சசிகலா தினகரன் வீட்டுல வேலை இல்லாம உட்காந்துருக்காங்க, அவங்களாவது உங்களை பார்த்தாங்களா? ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்களே, இந்த மூஞ்சிக்கே உங்களை பிடிக்கலையேங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி உங்களை எப்படி வார்த்தைகள் ரச குறைவா இருக்கு. சசிகலா இணையலாமே, நீங்க எல்லாம் இணையலாமே, அதுக்கே வழி இல்லையே. அதாவது எங்க ஒருங்கிணைப்பு குழுவினுடைய நோக்கம் சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு புரோக்கர் வேலை பண்றது இல்ல. ஒன்றுபட்ட அதிமுக தொண்டனை எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் கையெழுத்து போட்டு லட்சக்கணக்கான பேரை நீக்கினாங்கல்ல. தனியரசு சொன்னார்ல, 1.5 கோடி ஓட்டுல 80 லட்சம் ஓட்டு தான் இருந்தது, மிச்சம் 70 லட்சம் ஓட்டு எங்கன்னு கேட்டார்ல. அந்த 70 லட்சம் அதிமுக தொண்டனை ஒருங்கிணைப்பது எங்க வேலை. எங்களுக்கு ஒண்ணு புரோக்கர் வேலை சசிகலாவுக்கும் எடப்பாடி வார்த்தைகள்ல கவனம் கண்டம். இவர் ஆரம்பிச்சப்ப இவர் ஒரு பிரஸ் மீட்ல சொன்னாரு, இந்த 3 தலைவர்களையும் நாங்க தனித்தனியா சந்திப்போம், 3 பேர்த்தையும் ஒன்றிணைப்போம். இவர் தான் கம்பீரமா முழக்கமிட்டார். அது கேட்டேன். இவர் காலையில உட்கார்ந்து என்ன சொல்லுவாருன்னா, டிவில எல்லாம் பேசுவாருங்க, சாயந்தரம் யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போவது உறுதி அப்படின்னு அவர் ஒரு கையில சமாதான புறாவும் ஒரு கையில கத்தியும் வச்சு மிரட்டிட்டு இருக்கிறாரு. அதை விட்டுருங்க. அவர் என்ன பத்தி கேட்டாரு, குற்றவாளி திரு தனியரசு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதிக்காம அங்க திரு கலை மீண்டும் சொல்றது போல எந்த கழக குரலும் எந்த போரம்லயும் எழலையே. அப்பதானே அதை எடுத்துக்க முடியும். இல்ல எல்லாரையும் சேர்க்கணும்னு யாராவது ஒருத்தர் ஒரு ஏடிஎம்கே அபிஷியல் போரம்ல சொல்லியிருக்காங்களா? அப்படின்னா அந்த கட்சியில ஜனநாயகம் இல்ல இல்லையா? இப்ப நீங்க 10 தேர்தல்ல தோக்குறோம், எந்த ஆரோக்கியமான அறிவுபூர்வமான விவாதமே அங்க நடக்கல. தோல்விக்கு என்ன காரணம்னு நம்ம நாடே தினம் விவாதிக்கிறோம். ஆனா அந்த கட்சி எடப்பாடி தலைமையிலான அந்த குழு செயற்குழுவிலோ பொதுக்குழுவிலோ இந்த கருத்து குறித்து தலைப்பு குறித்து எந்த விவாதமே நடத்தல. விவாதமே நடத்த கூடாதுன்னு உத்தரவு போட்டுட்டார் எடப்பாடினா, அப்ப அந்த ஒரு எதேச்சதிகார போக்கு, சர்வாதிகார போக்கு. ஐயா இருங்க தடுக்காதீங்க. அப்படின்னா நீங்க ஒரு ஜனநாயக அமைப்புக்குள்ள ஒரு கட்சி தோல்விக்கான காரணங்கள் குறித்து விவாதிக்காம எல்லாரும் போக வேண்டியது 2500 பேர் எடப்பாடி வாழ்க எடப்பாடி வாழ்க எடப்பாடி வாழ்கன்னு வந்துட்டா அந்த கட்சிக்கு எதுக்கு செயற்குழு? அந்த கட்சிக்கு எதுக்கு பொதுக்குழு? அது எதுக்கு தேர்தலை சந்திக்கிறீங்க? ஒரு கட்சி சொல்லுங்க, எல்லாரையும் ஃப்ரீயா பொதுக்குழு செயற்குழுல பேச ஒரு கட்சி சொல்லுங்க. ஐயா கம்யூனிஸ்ட் இருக்கு, நீங்க மார்க்சிஸ்ட் இருக்கு, திமுக இருக்கியா?
விவாதிக்கலாம். நீங்க ஐயா நீங்க தலைமை குழுவுல எனக்கு தெரியும் ஒவ்வொரு கட்சியிலையும் திமுகவோ கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ பாட்டாளி மக்கள் கட்சிகளோ நீங்க கருத்து சொல்லலாம், விவாதம் நடக்கும். எனக்கு தெரியும் பாஜகவில் விவாதம் நடக்குது, கமலாலயத்துல விவாதம் நடக்காம எங்க இருக்கு? நீங்க இவ்வளவு பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சியில விவாதம் நடக்குது. தலைவர் பொறுப்புக்கு வரல கார்கே, இன்னைக்கு தலைவரா வந்திருக்காரு. என்ன எடப்பாடியினுடைய தனி சொந்த சொத்து மாதிரி ஒரு கூட்டமா சேர்ந்துக்கிட்டு அவங்க எல்லாம் சேர்பர்சன் மாதிரி எடப்பாடி எம்டி மாதிரி நடத்தினா கட்சியில எப்படியா கட்சி நடத்த முடியும்? இப்ப நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல், மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருச்சு. இந்தியாவுடைய 3வது பெரிய கட்சி அதிமுக, மிகப்பெரிய திராவிட பெரிய கட்சிக்கு பொதுச் செயலாளர் கலைஞர் வானலாவி எடப்பாடி புகழ்றாருல. அதிமுக நிலைப்பாடு என்ன? அண்ணாவுடைய பிறந்த நாள்ல சொல்றாருல, பேசுறாருல எடப்பாடி, இது குறித்து எப்பாவது பேசினாரா? அப்ப நீங்க நாட்டினுடைய கூட்டாட்சி தனி, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அண்ணாவுடைய பிறந்த நாள் 116வது பிறந்த நாள்ல எடப்பாடி இது குறித்து ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? அப்ப நீங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும்னு சொல்ற எடப்பாடி, அப்ப அண்ணாவுக்கு நேர் எதிராக இருக்கிற எடப்பாடி, நேரா RSSல நாக்பூர்ல இருக்கிற எங்க மணிகண்டனும் அவர்தான் இங்க எடப்பாடி தலைமையில போய் அவர் பேசுறாரு. ஹரி இல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் அவங்க முடிவெடுத்து அறிவிக்கவில்லை. அதை பற்றி நாங்கள் இன்னும் வரக்கூடிய எல்லா டிபேட்ஸையும் நாடாளுமன்றத்தில் ஜேபிசி விவாதத்தை எல்லாத்தையும் கேட்டு நாங்க இறுதியாக முடிவெடுப்போம் தான் சொல்லி இருக்கிறாங்க. ஐயா 2030 ஒரு நிமிஷம் இருங்க, எங்களுக்கு தெரியும். ஐயா இருங்க, 2021 ஜெயிச்சதுக்கு பிற்பாடு உங்க எடப்பாடி மேடை என்ன சொன்னார் தெரியுமா? இல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் வருது, ஆதரிக்கவில்லை, ஓகே எதிர்க்கவும் இல்லை, எடப்பாடி சொல்லல. நீங்க பச்சை பொய்ய சொல்றீங்க. நான் சொல்றேன், என்ன பதட்டப்படுறீங்க? பாஜக போய் சேர்ந்துடலாங்க. நீங்க பெருசா பாஜக ஆராதனை பண்றத விட நீங்க பாஜக சேர்ந்துடலாம். நீங்களும் அது இணைப்பு இணைப்பு இருக்கும்னா பாஜக இணைப்பை பத்தி பேசுங்க. அதுதான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடியோட இருந்த பிஜேபியோட தான் இருந்தீங்க. உங்க எடப்பாடி மோடியை டாடின்னு சொல்லலையா உங்க கட்சிக்காரங்க எல்லாம்? உங்க மாவட்ட செயலாளர் உங்க எடப்பாடி எல்லாம் மொத்தம் என்ன மீண்டும் மோடி எங்கள் டாடின்னு பாஜக கூட்டணி அள வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. வெளியேறினாலும் அன்னைக்கே பாஜக ஓகே டைம் இல்ல, எடப்பாடியோட முடிவெடுக்க முடியல சொன்னாங்க. காவடி எடுக்கிறத விட நீங்க சேர்ந்துருங்க. இல்ல பாஜக மோசமான கட்சி ஐயா. இருங்க கலைனா, நீங்க அந்த ஆட்சி கீழே இருக்கீங்க. வெரி குட், வெரி குட். பூனை குட்டி வெளியே வந்துருச்சு. பூனை குட்டி வெளியே இல்ல 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஜனநாயக கட்சி பாஜக. ஓகே ஐ அம் சாரி ஜென்டில்மேன். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நேரம் இல்ல. எனக்கு ஒரே நிமிஷம் கொடுங்க. 30 செகண்ட் கொடுத்தா சுருக்கமா. ஓபிஎஸ் இன்னைக்கு சொல்றது பாஜக எங்கள் மீது நடவடிக்கை எடுப்பது காரணம் நாங்க இணையக்கூடாது என்பதற்காக சொல்லுவோம். பச்சை போய் திமுக அவர் மேல நடவடிக்கை எங்க எடுத்தாங்க? இதே இவருடைய வேலுமணி பத்தி சொல்றாங்க இல்லையா? ஆனா வைத்திலிங்க மேல கேஸ் போட்டுருக்காங்க, போட்டாங்க இல்ல? இருங்க நான் முடிக்கிறேங்க. ஏங்க அதான் நான் சொல்ல வரேன். 30 செகண்ட் கேளுங்க, அப்பதான் 30 செகண்ட் இல்ல, டைம் இல்ல. வைத்தியலிங்க மேல ஏற்கனவே காக்னிசன் இந்தியால கடன் லஞ்சம் வாங்கினாருங்கிறதுக்காக எஃப்ஐஆர் போட்டாங்க. 1 வருஷம் ஆச்சு எஃப்ஐஆர் போட்டா. இப்ப சொல்றாரு 90 நாள்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. ஓகே, கேபி பார்க் விஷயத்துல ஓகே ஐஐடி ஆய்வறிக்கை கொடுத்த பிறகு finish your thoughts. ஓபிஎஸ் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. ஓகே இவங்க ஓபிஎஸ் வந்து இவங்களுடைய பி டீம். ஓகே பாஜகவுக்கும் பி டீம், திமுகவுக்கும் அது எப்படின்னு தெரியல, பாப்போம். ரைட் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் முடிகிற விவாதம் இல்ல, முடிந்து போன விஷயமா இந்த இணைப்பு அப்படிங்கிறது. ஆனா அதுக்கான முயற்சிகள் தொடருமா இல்ல வீட்டோ செய்து விட்டாரா? இஸ் தட் ஆல்? வரக்கூடிய நாட்கள் சொல்லும். நிகழ்ச்சியில பங்குண்ட விருந்தினர்களுக்கு கருத்துக்கள் நிறைய இருக்கு, நேரம் இல்ல. பங்குண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.